வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பன்னீர் வச்சு குருமா வைக்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் நம்ம உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வறுக்கணும், எதுவுமே போடக்கூடாது, வெறும் எண்ணெயிலே லைட்டாக பொரித்து எடுக்கணும். அது கூடவே பன்னீரையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதிலே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். 2 தேங்காய் பீஸ் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் 2 தக்காளி, இதை நல்லா நான் வறுத்து எடுத்துக்கலாம். இதை வதக்கியாச்சு. இது கூட 1 ஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், 2 பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கும் போது இப்போ நம்ம பொரிச்சதை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பன்னீர் குருமா ரெடி. தோசைக்கு, பிரியாணிக்கு, பிரிஞ்சிக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக கார்ன் போட்டு ஒயிட் புலாவ் இன்றைக்கி. வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். கார்ன் போட்டு புலாவ் பண்ணியிருக்கேன். பன்னீர் உருளைக்கிழங்கு குருமா, முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் லஞ்ச். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.